அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி தேர்வு 9 பொதறிவு வினாக்கள். ஸோ 75 கேள்விகள் பார்க்க இருக்கோம். ஸோ அரசியலமைப்பிலிருந்து ஒரு 20, பொருளாதாரத்திலேருந்து ஒரு 25 கேள்விகள், ஒரு 25 கேள்விகள் யூனிட் 8லேருந்து, ஒரு 5 கேள்வி அறிவியலிருந்து. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அரசியலமைப்பிலிருந்து ஒரு 20 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ பிரதமர் மற்றும் அமைச்சரவை தலைப்பிலிருந்து. சரிங்களா? ஸோ வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பிரதமரின் பதவி காலம். சரியா? ஸோ பிரதமரின் பதவி காலம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? 5 ஆண்டுகளா, பாராளுமன்றத்தின் தீர்மானிக்கப்படுகிறதா, குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரையா, லோக்சபாவின் ஆயுட்காலம் உள்ளவரையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன வரும்? பிரதமரின் பதவிக்காலம் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருப்பார். சரியா? ஸோ குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அல்லது மக்களவையில் பெரும்பான்மை உள்ளவரை குடியரசுத் தலைவர் பதவியில் இருப்பார். சரியா? ஸோ 5 ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்ட கணக்கு கிடையாது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக இருக்குது. சரியா? அடுத்து செகண்ட் கொஷின் போகலாம். இரண்டாவது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை காண்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், அரசின் தலைவர் பிரதமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் இல்லையா? அரசாங்கத்தின் தலைவர் தான் பிரதமர் வருவாங்க. அப்படியே மாற்றிருக்கு. அடுத்து அமைச்சரவையின் தலைவர் பிரதமர், மக்களவையின் தலைவர் சபாநாயகர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மக்களவையின் தலைவர்னாலும் என்ன? பிரதமர் தான். சரியா? மக்களவையின் செயல் அதிகாரி தான் யார்? சபாநாயகர். சரியா? ஸோ இப்போது இவற்றுள் எது தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவறாக இருக்குது. 1, 2 மற்றும் 4 தவறாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி இங்கே சரியான விடை. மூன்றாவது கேள்வி, அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு டேஷ் பிரதம அமைச்சரின் கடமைகளை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எந்த சட்டப்பிரிவு பிரதம அமைச்சரனுடைய கடமைகளை குறிப்பிடுகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது குறிப்பிடுது விதி 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி விவரிக்கிறது. சரியா? ஸோ 75 குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுறாரு இல்லையா? ஸோ அதை குறிக்குது. 76 இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரல் அவர்களை பற்றி பேசுது இல்லையா? ஸோ தேர்ட் ஒன் ஆப்ஷன் சி இங்கே சரியாக இருக்குது. விதி 80 மாநிலங்களவைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுது இல்லையா? மாநிலங்களவை பற்றி தகவல்களை அது சொல்லுது. ஸோ மூன்றாவது கேள்வி ஆப்ஷன் சி விதி 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. சரியா? ஸோ நான்காவது கேள்வி பாருங்கள். பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்யும் பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் போது என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவியும் முடிவுக்கு வந்ததாகத்தான் கருதப்படும். சரியா? இப்போ பிரதமர் பதவி விலகினார்னா கேபினெட்டில் இருக்கிற மொத்த மினிஸ்டர்ஸும் பதவி விலகினது சமம். சரியா? ஸோ நான்காவது கேள்வி ஆப்ஷன் சி இங்கே சரியாக இருக்குது. சரியா? இப்போது மோடி அவர்கள் பதவி விலகினார்னா ஸோ கிட்டத்தட்ட 70 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ 70 அமைச்சர்களுமே பதவிகளும் முடிவுக்கு வரும். சரியா? ஸோ ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஐந்தாவது கேள்வி பாருங்கள். பிரதமரின் அதிகாரங்களுள் சரியற்றது எதுவென கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பிரதமருடைய அதிகாரங்களில் எது சரியற்றது, அதாவது தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பாருங்கள், கேபினெட் கூட்டங்களை தலைமையேற்று நடத்தலாம். சரியா? ஸோ கேபினெட் கூட்டங்களை தலைமையேற்று பிரதமர் நடத்தலாம். சரியா? சரிதான். மத்திய அமைச்சர்களை நியமிக்கலாம், லோக்சபாவினை கலைக்கலாம், சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் யாருடைய வேலை? குடியரசுத் தலைவருது. சரியா? ஸோ இப்போது இங்கே சரியற்றது கேட்குறாங்க. ஸோ தவறானது தான். ஸோ 2, 3 மற்றும் 4 இங்கே தவறாக இருக்குது. ஸோ ஐந்தாவது ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. ஆறாவது கேள்வி பாருங்கள்.
கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ, மத்திய அமைச்சரவை கூட்டாக மக்களவைக்கு பொறுப்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மத்திய அமைச்சரவை வந்து கூட்டமாக மக்களவைக்கு பொறுப்புடையது. சரிதான். காரணம், அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரெண்டுமே சரிதான், ஆனால் கூற்றுக்கான காரணமாக இது இல்லை. சரியா? ஸோ மத்திய அமைச்சரவை கூட்டமாக மக்களவைக்கு பொறுப்புடையது. ஸோ ஏ மற்றும் ஆர் சரி. ஏக்கான சரியான விளக்கம் ஆர் ஆகாது. சரியா? ஸோ இதுதான் இது அமைச்சரவை, மத்திய அமைச்சரவை கூட்டாக மக்களவைக்கு பொறுப்புடையதுன்றாங்க. ஸோ 6th ஒன் ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. அடுத்து 7வது கேள்வி பாருங்கள். இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல். சரியா? ஸோ இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரலை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். மீண்டும் அப்பதவியில் நியமிக்கப்பட இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இயலும். 5 ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்ட பதவிக்காலம் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பதவி காலத்தை பற்றி குறிப்பிடவே இல்லை அரசியலமைப்பில். ஓர் சட்டப்பூர்வ பதவியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அரசியலமைப்பு பதவி. சரியா? விதி 76 நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ தற்பொழுதைய இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இப்போது இங்கே எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேற்கண்ட எதுவும் சரியாக இல்லை. சரியா? ஸோ 7th ஒன் ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. 8வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது தவறாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், மாநில அரசின் தலைவர் மாநில ஆளுநர் ஆவார். ஆமாம். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளுக்கு பிறகும் நீட்டிக்கப்படலாம். சரிதான். மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியாது. ஆமாம், நீக்க இயலாது. விதி 356ஐ பயன்படுத்தி ஆளுநர் மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியினை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அவர் பரிந்துரை தான் செய்கிறார். சரியா? ஆளுநரின் அறிக்கையின் பேரில் குடியரசுத் தலைவர் தான் 356ஐ அமல்படுத்த இயலும். சரியா? ஸோ குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநர் வந்து ஜனாதிபதி ஆட்சி நடத்தலாம். பட் ஆனால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துவதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது. சரியா? ஆளுநர் அறிக்கையின் பேரில் கலைக்கலாம், ஆளுநர் அறிக்கை இல்லாமலும் கலைக்கலாம். சரியா? ஸோ தமிழக சட்டமன்றம் எத்தனை முறை ஆட்சி கலைப்பு நடந்திருக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஆளுநர் அறிக்கையே இல்லாமல் ஒரு முறை ஆட்சி கலைப்பு நடந்திருக்கு. ஸோ அதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இப்போ இங்கே தவறானது எது? 8th ஒன் ஆப்ஷன் டி இங்கே தவறாக இருக்குது. 9வது கேள்வி. சட்டமன்ற மேலவையை கொண்டிருக்கும் மாநிலங்களுள் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ சட்ட மேலவையை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் எது? ஸோ ஒரு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். மகாராஷ்டிராவில் இருக்குது, பீகாரில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்துலேயும் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மத்திய பிரதேசத்தில், ராஜஸ்தானெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ 1, 2, 3 மற்றும் 4 இருக்குது. சரியா? மொத்தம் 6 மாநிலத்தில் இருக்குது. சரியா? மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், உத்தரப்பிரதேஷ். சரியா? ஸோ அப்படியே மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. சரியா? ஸோ 9th ஒன் ஆப்ஷன் இங்கே சி கரெக்டாக பொருந்திருக்கு. 10வது கேள்வி பாருங்கள்.
பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ, மாநில சட்டமன்ற மேலவை ஓர் நிரந்தரமான அவையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு நிரந்தரமான அவை தானே. காரணம், இதன் உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்கள். சரியா, 2 பங்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஓய்வு பெற்றுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ஒரு நிரந்தரமான அவையாக மேலவை கருதப்படுது. சரியா. ஸோ கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டுமே சரியான விளக்கமும் தான். சரியா. ஸோ தமிழக சட்ட மேலவை எப்போ கலைக்கப்பட்டது, கலைக்கப்பட்ட பொழுது யார் முதலமைச்சராக இருந்தான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 169 சட்டத்தை விதியை பயன்படுத்தி சட்ட மேலவையை கொண்டு வரலாம், நீக்கவும் செய்யலாம். சரியா. ஸோ 10வது ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 11வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மாநில சட்டமன்றமானது மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ மாநில சட்டமன்றம் மாநில அரசினுடைய நிதியை கட்டுப்படுத்துது. ஆமாம். சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநில அரசு புதிய வரி விதிப்பையோ அல்லது வரி அதிகரிக்கவோ செய்ய இயலாது. சரியா. சட்டமன்றத்தில் கொண்டு அதை பெரும்பான்மையோடு நிறைவேற்றினா மட்டும்தான், நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதல் பெற்றதுக்கப்புறம் தானே கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ கரெக்டு தான். சட்டமன்ற அனுமதி இல்லாமல் வரி விதிக்கவோ அதிகரிக்கவோ முடியாது. அடுத்து தேர்ட் ஒன், மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செலுத்துகிறது. ஸோ மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாடுகளை கொண்டிருக்கிறது. ஆமாம், மூன்றுமே இங்கே சரியாகத்தான் இருக்குது. ஸோ 11 ஆப்ஷன் டி எதுவும் தவறு அல்ல. சரியா. ஸோ 11th ஒன் ஆப்ஷன் டி. 12வது கேள்வி பாருங்கள். ஒரு நாட்டின் குடிமக்கள் அந்நாட்டின் அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளையும் குடிமையியல் உரிமைகளையும் அனுபவிக்க தகுதியானவர்கள் ஆவர். சரியா. ஸோ அடிப்படை உரிமை மற்றும் குடிமையியல் உரிமை அனுபவிக்க தகுதியானவர்கள். ஸோ 12 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா. 13வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் பிறப்பால் குடியுரிமை பெறுவதற்கான தற்போதைய நிபந்தனைகளுள் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ இது தவறாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சரியா. ஸோ நவம்பர் 26, 1949 குடியுரிமை அமலுக்கு வருது. சரியா. ஸோ பெற்றோர் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வராங்க? 1987 கொண்டு வராங்க. அது வரைக்கும் இந்தியாவில் பிறந்த யாராக இருந்தாலும் குடியுரிமை கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அடுத்து, பெற்றோர் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் குடியேறாதவராக இருக்க வேண்டும். சரியா. ஸோ 2004 ஸோ 2 பேருமே சரியா பிறந்த குழந்தையின் இருவருமே இந்தியர்களாக இருக்க வேண்டும், அல்லது சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் குடியேறியவராக இருக்கக்கூடாதுன்னாங்க. ஸோ அது 2004. சரியா. ஸோ அடுத்து, இவ்விதிகள் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா. நவம்பர் 26, 1949 அமலுக்கு வந்துருச்சு. ஸோ நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்ட உடனே அமலுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே தவறானது எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் இங்கே தவறானதாக இருக்குது. சரியா. 14வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியற்றது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ இது சரியற்றதுன்னு பாருங்கள். ஏ, சமயச்சார்பின்மை என்பது செக்குலம் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. செக்குலம் என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது தான்
அடுத்து பி பாருங்கள், இதன் பொருள் பன்முகத்தன்மை என்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பன்முகத்தன்மை வராது இல்லையா. செக்குலம்னா என்ன, இந்த உலகத்திற்குரியது, உள்ளுணர்வு காலம் அல்லது சமய சார்பின்மையை கூட பொருள் கொள்ளலாம் சரியா. ஸோ அப்போது பி இங்கே தவறாக இருக்குது. சி பாருங்கள், இப்பதத்தினை உருவாக்கியவர் சரியா. ஸோ இந்த செக்குலம் அப்படின்ற பதத்தை உருவாக்கியது ஆங்கிலேய பத்திரிகையாளரான ஜார்ஜ் ஜோகப் ஹோல்யோக் என்பவர் தான் இந்த பதத்தை உருவாக்கியிருக்கார் சரியா. ஸோ 14. ஸோ சரியற்றது தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி சரியா. செக்குலம் என்ற பதத்தினை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். ஸோ 14 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 15வது கேள்வி பாருங்கள், சமய சுதந்திரம் இந்தியாவின் குடிமக்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது என உச்சநீதிமன்றம் எவ்வழக்கில் சுட்டி காட்டியது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ சமய சுதந்திரம்ன்றது இந்திய குடிமக்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கும் வழங்கப்படுது அப்படின்ட்டு எந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேக்னா காந்தி எதிர் இந்தியன் யூனியன் சரியா. ஸோ கிடையாது, அது சுதந்திரத்தை பற்றியது. கேசவானந்த பாரதி எதிர் கேரள அரசு வழக்கு. ஸோ இது ஒரு மடம் சம்மந்தப்பட்டது. பம்பாய் மாநிலம் எதிர் ரத்திலால் பன்சத் வழக்கு சரியா. ஸோ பம்பாய் மாநிலம் எதிர் ரத்திலால் பன்சத் வழக்கு 1954 சரியா. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன் சரியா. ஸோ எஸ்ஆர் பொம்மை எதிர் இந்தியன் யூனியன் எது, மாநிலம் 356 இருக்கு இல்லையா. இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்காக மற்ற எதுக்கும் கலைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒரு வழக்கு தான் பொம்மை சரியா. பொம்மை ஒரு புகழ்பெற்ற வழக்கு இல்லையா. ஸோ 15 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக பொருந்திருக்கு. வெளிநாட்டும் வாழும், அதாவது இந்தியர்கள் இந்தியாவில் வெளிநாட்டிற்கும் வழங்கப்படக்கூடிய சமய சுதந்திரம் சரியா. ஸோ 15th ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக இருக்குது. 16வது கேள்வி பாருங்கள், பின்வரும் பட்டியலை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இந்து திருமண சட்டம் 1955, இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 சரியா. ஸோ 1955 இந்திய குடியுரிமை சட்டமும் படிச்சிருப்போம். ஸோ இந்து வாரிசு சட்டம் 1956, விதவை மறுமண சட்டம் படிச்சிருப்போம். குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் சரியா. ஸோ குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997 சரியா. ஸோ பெண்களை தவறாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. வரதட்சணை தடை சட்டம் 1961 சரியா. மகப்பேறு சட்டமும் 1961 சரியா. ஸோ இப்போது எது கரெக்டாக பொருந்தது, 2, 3, 4, 1, 5. 16 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக பொருந்தது, ஆப்ஷன் பி. ஸோ 17th ஒன் பாருங்கள், 17வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தேசிய நெடுஞ்சாலைகளின் தடையற்ற பயணத்திற்காக பாலங்கள் கட்டுதல் சேது பாரத திட்டம் சரியா. எப்போ 2016 கொண்டு வந்தது இல்லையா. ஸோ சரியாக தான் இருக்குது. செகண்ட் ஒன், அணிசேராமை என்னும் பதத்தினை உருவாக்கியவர் வி.கே. கிருஷ்ணமேனன் சரியா. இதுவும் சரியாக தான் இருக்குது. உலகளாவிய மனித உரிமைக்கான ஐநா பொதுச்சபை தீர்மானம் 217A, இதுவும் சரியாக தான் இருக்குது. நான்காவது, நவம்பர் 20, 1989 வெளியிட்ட ஐநா குழந்தைகள் உரிமை மாநாட்டின்படி குழந்தைகள் 14 வயதுக்குட்பட்டவர் அனைவரும் சொல்லியிருக்காங்க. ஸோ 18 வயதுக்குட்பட்ட அனைவர்களும் குழந்தைகள் அப்படின்ட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே 4வது தவறாக இருக்குது. 5வது பாருங்கள், 1773 கல்கத்தாவில் அமைக்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி
ஹரிலால் ஜே கனியான்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ எலிஜா இம்பே. ஸோ ஜே கனியா இவர் யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லையா? ஸோ 1950. ஸோ இப்போது இங்கே 4ம் 5ம் தவறாக இருக்குது. ஸோ அங்கே எத்தனை இணைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 3 இணைகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. சரியா? ஸோ 17 ஆப்ஷன் பி. 18வது கேள்வி பாருங்கள். பின்வரும் இணைகளுள் சரியற்றது. சரியா? சரியற்றதுன்னா என்ன? சரியற்றது தவறானது. ஏ, சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தினை முதலில் முன்மொழிந்தவர் யார்? மாண்டேகெஸ்கியூ. நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், திறமையானதாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் அம்பேத்கர். அடுத்து 3வது, முதல் லோக் ஆல்தலால் 1982 நடைபெற்ற இடம் ஜுனாகத். இது குஜராத் மாநிலம். சரியா? ஸோ இதுவும் சரியாக தான் இருக்குது. பொதுநல வழக்கு என்ற கருத்து இந்தியாவிலேயே தோன்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுநல வழக்கு இந்தியாவில் தோன்றல, அமெரிக்காவில் தோன்றியது. 1960களில். சரியா? ஸோ இந்தியாவில் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளான கிருஷ்ணசுவாமி மற்றும் பகவதி அவர்களுடைய முன்முயற்சியில் இங்கே கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? ஸோ 18 ஆப்ஷன் டிங்க சரியற்றது, அதாவது தவறானதாக இருக்கிறது. ஸோ 18 ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. 19வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சரியாக இருக்குன்னு பாருங்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட நாள் அக்டோபர் 12, 1993. சரியா? ஸோ தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டது? அக்டோபர் 12, 1993 ஆண்டு. அடுத்து தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 17, 1997. சரியா? அடுத்து 3வது, சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. அடுத்தடுத்த ஆண்டுகள் தான். அடுத்து 5வது, போக்சோ. சரியா? ஸோ போக்சோனா என்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் இல்லையா? ஸோ இந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2015 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறாக இருக்குது. 2012 இயற்றப்பட்ட சட்டம் தான் போஸ்கோ இல்லையா? இங்கே சரியான கூற்றுகள் தானே கேட்குறாங்க. ஸோ இப்போ 1, 2, 3, 4 சரியாக இருக்குது. 1, 2, 3, 4 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 19 ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது. 20வது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் தவறற்ற கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ தவறற்றனா என்ன? சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 25, 1950 அன்று தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ தொடங்கப்படுது? ஜனவரி 28, 1950 இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தவறாக இருக்குது. இந்தியாவில் பழமையான உச்சநீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறாக தான் இருக்குது. கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் இல்லையா? கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் மிக பழமையானது. சரியா? அலகாபாத் இந்தியாவிலேயே மிகப்பெரிய உச்சநீதிமன்றம் சொல்லலாம். உயர்நீதிமன்றமா? 3வது, அரசியல் அமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராக உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றங்களும் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராக உச்சநீதிமன்றம் தான் சொல்லுவோம். சரியா? உயர்நீதிமன்றங்கள் இதில் வராது. அடுத்து 4வது, இந்தியாவின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் பிரிவு கவுன்சில் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த பிரிவு கவுன்சில் என்ன 1949 நம்ம நீக்கிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ இதுவும் தவறாக இருக்குது. அடுத்து 5வது பாருங்கள். நீதி பேராணை அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு விதி 226, உயர்நீதிமன்றத்திற்கு 32ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்படியே மாறி இருக்குது. உச்சநீதிமன்றத்துக்கு தான் 32, உயர்நீதிமன்றத்துக்கு 226 இல்லையா?
ஸோ இங்கே இருக்க எல்லாமே தவறாக தான் இருக்குது. ஸோ இங்கே தவறற்ற கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எதுவுமே இங்கே தவறற்ற கூற்றுகளாக இல்லை, எல்லாமே தவறான கூற்றுகளாக தான் இருக்குது. சரியா? ஸோ இப்போ 20 ஆப்ஷன் டி. ஸோ 21வது கேள்வி பாருங்கள். ஸோ அரசியலமைப்புலேருந்து 20 கேள்விகள் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ பொருளாதாரத்துலேருந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்க இருக்கும். ஸோ 5ஆண்டு திட்டங்கள்லேருந்து. சரியா? ஸோ இந்த 25 கேள்விகள் வந்து 5ஆண்டு திட்டத்தை பற்றியது. இருபத்தி ஓராவது கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங். சரியா? ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சுழல் திட்ட காலம். சரியா? சுழல் திட்டம் எப்போ கொண்டு வராங்க? 1978 79. சரியா? சுழல் திட்டம் எங்கேருந்து கொண்டு வந்தது? ஜப்பான்லேருந்து கொண்டு வந்தது இல்லையா? ஸோ இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலம் கவிழ்ந்து மொரார்ஜி தேசாய், சரியா, காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமராக அவர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் ஆட்சி அமைக்கப்பட்டதுக்கப்புறம் சுழல் திட்டத்தை கொண்டு வராங்க. சரியா? ஸோ அடுத்து முதல் திட்ட விடுமுறை காலம். சரியா? முதல் திட்ட விடுமுறை காலம் வந்து 3வது 5ஆண்டு திட்டத்தினுடைய தோல்வி, சீனப்போர், பாகிஸ்தான் போர் இல்லையா, ஸோ மழை பெய்யாமை, இது எல்லாத்துடைய காரணமாக ஸோ திட்ட விடுமுறை காலமாக இருந்தது. ஸோ அது எப்போது? 1966 to 69 வரைக்கும். 2வது திட்ட விடுமுறை காலம்னு சொல்கிறது வந்து ராஜீவ்காந்தி அவருடைய மரணத்திற்கு பிறகு ஸோ நிச்சயமற்ற நிலைமை இருந்ததால் ஸோ அப்பொழுது போட்டது 2வது திட்ட விடுமுறை காலம் 1990லிருந்து 92 வரைக்கும். ஸோ இப்போது 231 இஸ் கரெக்ட். 231 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 21 ஆப்ஷன் சி. 22வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 5ஆண்டு திட்டம். சரியா? ஸோ என்ன விளைவு? பக்ரானங்கள், ஸோ செகண்ட் வந்திருக்கலாம். 2வது 5ஆண்டு திட்டம் பிலாய் இரும்பு எஃகு தொழிற்சாலை. ஸோ 6வது 5ஆண்டு திட்டம். 6வது 5ஆண்டு திட்டம் யார் போட்டதுப்பா? இந்திரா காந்தி அம்மையாரோட கடைசி 5ஆண்டு திட்டம் இல்லையா? வறுமை ஒழிப்பை பெருசாக பேசப்பட்டிருக்கும், கர்பி ஹட்டாவோ இல்லையா, எதுவும் பொருந்தலை. 7வது 5ஆண்டு திட்டம் ராஜீவ்காந்தி அவர்களுடையது, நீலப்புரட்சி. சரியா? ஸோ 4வது மட்டும் இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 22 ஆப்ஷன் டி, 4 மட்டும். சரியா? ஸோ 22 ஆப்ஷன் டி சரியாக பொருந்திருக்கு. ஸோ 23வது கேள்வி பாருங்கள். ஐயா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்களா? பொறுத்துக்க. ஜான் டபிள்யூ மில்லர். சரியா? 8வது 5ஆண்டு திட்டம். அசோக் ருத்ரா, ஆலன் மனோ 4வது 5ஆண்டு திட்டம் தான். ஸோ 1 2 சரியாக தான் பொருந்திருக்கு. சக்கரவர்த்தி சாடி 3வது 5ஆண்டு திட்டம், காட்கேல் திட்டம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். சி ரங்கராஜன் அவர்கள் 11வது 5ஆண்டு திட்டம். ஸோ சரியாக தான் பொருந்திருக்கு. 1 2 3 4. சரியா? ஸோ 23 ஆப்ஷன் பி சரியாக பொருந்திருக்கு. 24வது கேள்வி பாருங்கள். 5ஆண்டு திட்டங்களை பொறுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் சரியாக பொருந்திருக்குன்னு பாருங்கள். 4வது 5ஆண்டு திட்டம். சரியா? ஸோ எப்போ 4வது 5ஆண்டு திட்டம்? 1966லேருந்து 71 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 1969லேருந்து 74 வரைக்கும். ஸோ 8வது 5ஆண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க. 8வது 5ஆண்டு திட்டம் எப்போது? 1992லேருந்து 97 வரைக்கும். 6வது 5ஆண்டு திட்டம் 1978 to 83 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 6வது எப்போது? 78லேருந்து 83 கிடையாது, 1980லேருந்து 85 வரைக்கும். சரியா? அடுத்து 9வது 5ஆண்டு திட்டம் 1997லேருந்து 2002 வரைக்கும். ஸோ இப்போது 24 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ 24 ஆப்ஷன் டி. 25வது கேள்வி பாருங்கள். ஸோ 5ஆண்டு திட்டங்கள்
அதனுடைய நோக்கங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், 9வது ஐந்தாண்டு திட்டம். சரியா? ஸோ 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 2002 வரைக்கும் இல்லையா? ஸோ என்ன முக்கியமான நோக்கமாக இருந்தது? சமூக நீதியுடன் கூடிய சமத்துவ வளர்ச்சி. சரியா? ஸோ திட்டம் தோல்வியில் முடிஞ்சது. ஆனால் இது ஒரு வறுமை ஒழிப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி தான். 10வது ஐந்தாண்டு திட்டம் எப்போது? 2002 2007. சரி, 10வது திட்டம் ரொம்ப முக்கியமானதுன்னு ஏன் சொல்கிறோன்னா, காங்கிரஸ் அல்லாத ஆட்சி காலத்தில் ஒரு ஐந்தாண்டு திட்டம் முழுமையாக நிகழ்ந்ததுன்னா அது 10வது ஐந்தாண்டு திட்டம் தான். சரியா? ஸோ 77 மொரார்ஜி தேசாய் வந்தப்பவும் சுழல் திட்டமாக மாற்றினார் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தோடனே வாஜ்பாய் அவர்கள் மாற்றலை, அந்த ஐந்தாண்டு திட்டம் நல்லது தான் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணார் இல்லையா? ஸோ இப்போ 10வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய விளைவு என்ன? அடுத்த 10 ஆண்டுகளில் தர வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துதல் நோக்கமாக இருந்தது. அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 2012. இது என்னது? வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. சரியா? ஸோ வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி. அடுத்து 12வது 2012 2017 வரைக்கும். ஸோ 2014 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ஸோ மாதிரி நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. ஸோ இது என்னது? வேகமான அதிக உள்ளடக்கிய மற்றும் நீடித்த வளர்ச்சி. சரியா? ஸோ இப்போது 2 1 3 4 2 1 3 4 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக பொருந்திருக்கு. 25 ஆப்ஷன் சி. 26வது கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பட்டியல் 1 காட்கில் திட்டம். சரியா? ஸோ காட்கில் திட்டம்னு எதை நம்ம சொல்கிறோம்? 3வது ஐந்தாண்டு திட்டம். சரியா? ஸோ 61 66 வரைக்கும் இல்லையா? ஸோ அடுத்து நேரு மஹலனோபிஸ் திட்டம் எப்போது? 2வது ஐந்தாண்டு திட்டம் இல்லையா? 1956 61. ராவ் மன்மோகன் திட்டம். சரியா? ராவ்ன்றது யார்? நம்ம நரசிம்ம ராவ். சரியா? ஸோ அவர் தான் 8வது ஐந்தாண்டு திட்டம். சரியா? ஸோ 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 97. சரியா? ஸோ எல்பிஜி கொண்டு வந்த திட்டம் அதுதான். ஸோ முதலீட்டு திட்டம் 5வது ஐந்தாண்டு திட்டம். சரியா? ஸோ 5வது ஐந்தாண்டு திட்டம் எப்போது? 5வது திட்டம் ஆண்டு 1974 79 இல்லையா? ஸோ 5வது ஐந்தாண்டு திட்டம் நிறைவடைவதற்கு முன்னாடியே நிறுத்தப்பட்டது. ஏன்னா ஆட்சி மாற்றத்துடைய விளைவு. சரியா? ஸோ அதை நம்ம முதலீட்டு திட்டம் அப்படின்னும் அழைக்கிறோம். சரியா? சொன்னால் 20 அம்ச திட்டங்கள், ஸோ ரூரல் பேங்க்ஸு எல்லாமே அப்போ கொண்டு வரப்பட்டது தான். சரியா? ஸோ 26 பாருங்கள், இது 4வதா? ஸோ இப்போ 4 1 2 3 4 1 2 3. ஸோ ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ 26 ஆப்ஷன் டி. ஸோ 27வது கேள்வி பாருங்கள், அதுவும் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. சிஇஎல்பி மாதிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோட் எக்ஸிட்டட் லீனியர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது. ஸோ இது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4வது ஐந்தாண்டு திட்டம். சரியா? ஸோ இந்திரா காந்தி அம்மையாருடைய முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ காந்திய மாதிரி. சரியா? ஸோ காந்திய மாதிரிங்கிறது 3வது ஐந்தாண்டு திட்டத்தை சொல்லலாம். சரியா? நேரு அவருடைய கடைசி 3 ஐந்தாண்டு திட்டம் அது. ஸோ சுதந்திர பொருளாதாரத்தை முன்னிறுத்தின இருந்தது இல்லையா அந்த நோக்கங்கள். ஸோ அதனால் அது காந்திய மாதிரின்னு சொல்கிறோம். அடுத்து சி திட்டக்குழு மாதிரின்றது 5வது ஐந்தாண்டு திட்டம். சரியா? ஸோ அது வேளாண்மையையும் சுரங்க தொழிலையும் நோக்கங்களையும் முன்னெடுக்கியது இல்லையா? ஸோ அதை திட்டக்குழு மாதிரின்னு சொல்கிறாங்க. 4வது ஹரேட் டோமர் மாதிரி, இது 2வது ஐந்தாண்டு திட்டம். சரியா? ஸோ எனக்கு
நான் டியை பார்த்தோன்னே ஆப்ஷன் 1 இருந்தது, ஸோ அதனால் டி எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ 27 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 28வது கேள்வி பாருங்கள். தவறான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது எது தவறாக இருக்குது? 2வது 5 ஆண்டு திட்டம் ஜவஹர்லால் நேரு தலைமையேற்றார். ஆமாம். 4வது 5 ஆண்டு திட்டம் இந்திரா காந்தி அம்மையார் தலைமையேற்றாங்க. 7வது 5 ஆண்டு திட்டம் ராஜீவ்காந்தி. 8வது 5 ஆண்டு திட்டம் மன்மோகன் சிங் கொடுத்துருக்காங்க. கிடையாது, நரசிம்மராவ். 1, 2, 3 நேரு அவர்கள். 4, 5, 6 இந்திரா காந்தி அவர்கள். 7 ராஜீவ்காந்தி. 8 நரசிம்மராவ். இல்லையா? ஸோ 28 ஆப்ஷன் டி இங்கே தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. 29வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் வலியுறுத்தல்கள். சரியா? ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சிக்கானது. 2வது 5 ஆண்டு திட்டம் கனரக தொழில்கள் முன்னேற்றத்துக்காக. 5வது 5 ஆண்டு திட்டம் எதுக்கு? வறுமை ஒழிப்புக்கு. சரியா? 6வது தான் கர்பி ஹட்டாவோன்றது பெரிய பிரச்சாரமாகவே இந்திரா காந்தி அம்மா எடுத்திருப்பாங்க. ஸோ நான் அது 5வதுலேயே மேற்கொண்டிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து 8வது மனிதவள மேம்பாடு. ஸோ 2, 3, 1, 4 2, 3, 1, 4 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ 29 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 30வது கேள்வி பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் எது எவை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எது சரியாக பொருந்திருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் முதல் 5 ஆண்டு திட்டம் KN ராஜன் கொடுத்துருக்காங்க. இல்லையா? நான் இப்போ தான் பார்த்தோம் ஹரே டாமர் அவர்கள். 2வது 5 ஆண்டு திட்டம். சரியா? ஸோ 5வது 5 ஆண்டு திட்டம் DP தார். இது சரியாக தான் இருக்குது. 7வது 5 ஆண்டு திட்டம் பிரணாப் முகர்ஜின்னு கொடுத்துருக்காங்க, ராஜீவ்காந்தி. 10வது 5 ஆண்டு திட்டம் SP குப்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, 9வதுக்கு தான் SP குப்தா அவர்கள் வந்திருப்பார். ஸோ 30வது கேள்வி ஆப்ஷன் எவை சரினா 2 மட்டும்தான் சரி. சரியா? 30 ஆப்ஷன் சி. ஸோ 31வது கேள்வி பாருங்கள். தவறான கூற்றினை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஓராண்டுக்கு முன்னரே முடிவடைந்த திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5வது 5 ஆண்டு திட்டம். இல்லையா? ஸோ 1974 79 வரைக்கும் போடப்பட்டது. ஸோ ஆட்சி கலைப்பின் காரணமாக 77 அது முடிவுக்கு வருது. ஸோ அடுத்து இரண்டாவது முறை 2 முறை போடப்பட்ட திட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 முறை போடப்பட்ட திட்டம் 6வது 5 ஆண்டு திட்டம். சரியா? ஸோ ஆட்சி கலைஞ்சி சுழல் திட்டம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் இந்திரா காந்தி அம்மார் 80 ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஸோ அவங்க போட்டது 6வது. ஸோ இது பொதுவாக 2 முறை போடப்பட்ட திட்டங்கள்னு அழைக்கப்படுது. இல்லையா? ஸோ அவங்க சுழல் திட்டம் போட்டாங்க. சுழல் திட்டம் 2 வருஷம் போயிட்டு இருக்கும்போதே இந்திரா காந்தி அம்மையார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தோடனே திரும்பி 5 ஆண்டு திட்டத்தை தொடங்குறாங்க. ஸோ அதனால் இது 2 முறை தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இப்போ செகண்ட் ஒன்றும் கரெக்டு தான். ஸோ தேர்ட் ஒன் மொத்தம் 5 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லையா? ஸோ 5 ஓராண்டு திட்டங்கள் தான். சரியா? ஸோ 66 3வது 5 ஆண்டு திட்டம் முடிஞ்ச உடனே கொண்டு வந்தாங்க. இல்லையா? 66 67 67 68 68 69 இது 3. அதன் பிறகு ராஜீவ்காந்தி ஐயா அவருடைய மரணத்திற்கு பிறகு 1990 91 91 92. சரியா? இது 3 இது 2 5. சரியா? ஸோ இப்போ 77 to 77 78 இதெல்லாம் என்ன கணன்னு கேட்காதீங்க, அது சுழல் திட்டத்தில் போயிடும். சரியா? ஸோ இப்போது 5 ஓராண்டு திட்டங்கள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ சி ஒன்றும் கரெக்டு தான். அடுத்து டி இந்தியா சுதந்திரம் அடைந்த 50வது ஆண்டில் தொடங்கப்பட்ட திட்டம் 8வது 5 ஆண்டு திட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8வது 5 ஆண்டு திட்டம் எப்போது? 1992 97 வரைக்கும்.
சரியா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 5வது ஆண்டில் தொடங்கப்பட்ட திட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 9வது ஐந்தாண்டு திட்டம். சரியா? 1997 to 2002 இல்லையா? ஸோ இப்போது இங்கே டி தான் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. 31 ஆப்ஷன் டி. 32வது கேள்வி பாருங்கள். எந்த ஐந்தாண்டு திட்டங்களை தொடர்ந்து ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன? சரியா? ஸோ எந்தெந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு பின்னாடி ஓராண்டு திட்டம் உருவாக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ நிகழ்ந்தது? 3வது ஐந்தாண்டு திட்டம் இல்லையா? 1961 66 வரைக்கும் நடந்தது. 3வது திட்ட தோல்வி, சீன பாகிஸ்தான் போர், இதனுடைய விளைவுகளில் ஓராண்டு திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டம் இல்லையா? ஸோ 85 90 வரைக்கும் போட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் போட்டாங்க இல்லையா? ஸோ இப்போது 2 மற்றும் 3 சரிதானே? 3 மற்றும் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 33 ஆப்ஷன் 32 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 33வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. 20 அம்ச திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வந்தாங்க. பசுமை புரட்சி சரியா? ஸோ இது எப்போ நிகழ்ந்தது? 4வது ஐந்தாண்டு திட்டம் சரியா? சர்வ சிக்ஷா அபியான் எப்போது? 10வது ஐந்தாண்டு திட்டம் வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில். கர்பி ஹட்டாவோ 6வது ஐந்தாண்டு திட்டம் இந்திரா காந்தி அம்மையாருடைய தேர்தல் பிரச்சாரமாகவே அது இருந்திருக்கும். ஸோ 3 4 2 1 3 4 2 1 ஆப்ஷன் சி. 33 ஆப்ஷன் சி சரியாக பொருந்திருக்கு. 34வது கேள்வி பாருங்கள். தவறான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது 4வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 1969 74 வரைக்கும் 4வது ஐந்தாண்டு திட்டம் இருந்ததா? ஸோ 1969 தானே 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது இந்திரா காந்தி அம்மையாரால். ஸோ ஃபஸ்ட் ஒன் சரிதான். அடுத்து 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது 6வது ஐந்தாண்டு திட்டம் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ 6வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ போட்டாங்க? 1980 85 இல்லையா? ஸோ 85 90 7வது ஆமாம் கரெக்டு. ஸோ 1980 தான் 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. ஸோ இப்போது பியும் கரெக்டு தான். அடுத்து சி தேசிய மக்கள் தொகை கொள்கை. சரியா? தேசிய மக்கள் தொகை கொள்கை எப்போது? 9வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 9வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ போட்டாங்க? 10வது தான் 2002 அப்போது 1997 2002 வரைக்கும் 9வது ஐந்தாண்டு திட்டம் இல்லையா? ஸோ தேசிய மக்கள் தொகை கொள்கை எப்போ? 2000 தானே கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ 9வது ஐந்தாண்டு திட்டம் கரெக்டு தான். அடுத்து டி பேரிடர் மேலாண்மை சட்டம் 11வது ஐந்தாண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க. 11வது ஐந்தாண்டு திட்டம் எப்போது? 2007 2012 வரைக்கும். ஸோ பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 இல்லையா? ஸோ அப்போ இது 10வது ஐந்தாண்டு திட்டமும் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே டி தான் தவறாக பொருந்திருக்கு. 34 ஆப்ஷன் டி. 35வது கேள்வி பாருங்கள். கீழ்காண்பவற்றில் எது தோல்வி திட்டமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது தோல்வி அடைந்த திட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி தான், 6வதும் வெற்றி தான், 8வதும் வெற்றி. தோல்வி அடைந்தது 9வது ஐந்தாண்டு திட்டம் தான். சரியா? ஸோ 8 வரைக்கும் கட்டளையாக இருந்தது, 8ல் தளர்த்துனாங்க. அதுக்கப்புறம் சுட்டி காட்டுதெல்லாம் மாறுச்சு. கடைசியாக வெற்றி அடைந்தது 8வது தான். அதன் பின் தோல்விகள் தான் இல்லையா? ஸோ 35 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? அடுத்து 36வது கேள்வி. தவறான இணையினை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது தவறான இணைன்னு பார்க்கலாம். 8வது ஐந்தாண்டு திட்டம். சரியா?
ஸோ 1992 97 சரிதான். 4வது ஐந்தாண்டு திட்டம் சரியா 68 73 கொடுத்துருக்காங்க. 1969 74. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 2007. 6வது ஐந்தாண்டு திட்டம் 80 85 இல்லையா. ஸோ இப்போ தவறானது எது? 36 ஆப்ஷன் பி இங்கே தவறாக இருக்குது. 37வது கேள்வி பாருங்கள். 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு வளர்ச்சி கேட்குறாங்க. ஸோ என்னது? ஆப்ஷன் ஏ 4.5% இலக்கு, வளர்ச்சி 4.3 சரியா. ஸோ 11th புக்கில் 4.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ கீ ஆனால் ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 38வது கேள்வி. தீவிர வேளாண் மாவட்ட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் சரியா. ஒரு 7 மாவட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சை அதில் இருந்திருக்கும் சரியா. மற்ற எல்லாமே அதர் ஸ்டேட்ஸ், மொத்தம் 7 மாவட்டங்கள் சரியா. ஸோ அது எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அறிமுகப்படுத்தினாங்க? 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956 60 61 சரியா. ஸோ 38 ஆப்ஷன் டி பி சரியா. ஸோ அடுத்த கேள்வி போகலாம். 39வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி சரியா. ஸோ கூற்று ஏ 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு திட்ட விடுமுறை காலம் பின்பற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமாம் இல்லையா. ஸோ 1961 to 67 பின்பற்றினாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் 3வது திட்டத்தினுடைய தோல்வி நம்ம ஏற்கனவே பார்த்து தான் இல்லையா. ஸோ அடுத்து காரணம் 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் இந்திய சீன போரிலும் பாகிஸ்தான் போரிலும் பாதிக்கப்பட்டதனுடைய விளைவு தான் இல்லையா. 62 65. ஸோ இதனுடைய விளைவாகவும் மழை பொழிவில் இருந்த பிரச்சனைகளும் சரியா, மழை பெய்யாமை, ஸோ திட்ட தோல்விகள், போர்கள் இதெல்லாமும் காரணமாக சொல்லலாம் சரியா. ஸோ எது சரின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே சரிதான், சரியாகவும் பொருந்திருக்கு. ஏ மற்றும் ஆர் சரியானவை. 39 ஆப்ஷன் டி இங்கே சரியாக தான் இருக்குது. 40வது கேள்வி பாருங்கள். ஸோ 2ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வளர்ச்சி மாதிரி இதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எதை அடிப்படையாக கொண்டது? ரஷ்ய அனுபவம் சரியா. ஸோ ரஷ்ய அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஸோ தொழில்துறையில் இந்த வாகனங்கள், ஒரு கனரக வாகனங்கள்லாம் ஏற்படுத்தியதற்கு காரணம் சரியா. ஸோ 40 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 41வது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் 8வது ஐந்தாண்டு திட்டம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் சரியானது அல்ல சரியா, தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஏ மத்திய அரசில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்களால் இத்திட்டம் 2 ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ 7வது ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் திட்ட விடுமுறை காலம் இருந்தது இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இது விவசாயம் மற்றும் உற்பத்தி துறைகளின் உயர் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. ஆமாம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, வர்த்தக மற்றும் நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது சரியா. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. எல்பிஜி கொண்டு வந்தது 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் தானே. ஆமாம், 1992 to 97. அடுத்து நீடித்த தன்மையுடன் கூடிய வளர்ச்சி மற்றும் நீதியுடன் கூடிய வளர்ச்சி ஆகியவை இதை நோக்கங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிடையாது சரியா. 8வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கங்கள் என்ன? வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன், மனிதவள மேம்பாடு சரியா. ஸோ இதெல்லாம் தான் 8வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கமே தவிர்த்து இது கிடையாது. ஸோ 41 ஆப்ஷன் டி இங்கே தவறாக பொருந்திருக்கு. 42வது கேள்வி பாருங்கள். முதலில் சி சுப்பிரமணியம் சரியா, முதலில் சி சுப்பிரமணியம் இந்த திட்டத்தின் அணுகுமுறை வரைவினை தயாரித்தார். ஆனால் இறுதியில் வரைவை டிபி தார் அவர்கள் தயாரித்து வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம்? டிபி தார்னா
ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இல்லையா? ஸோ 42 ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ தாருக்கு முன்னாடியே சி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த திட்டத்தினுடைய அணுகுமுறையை வந்து வரைவினை வந்து தயாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ 42 ஆப்ஷன் ஏ. 43 பாருங்கள். 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பெருகிய சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை சதவீதம்? 7.9%. சரியா? எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில்? 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில். 11வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வியா வெற்றியான கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. 44வது கேள்வி பாருங்கள். நேரு மஹலனோபிஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நேரு மஹலனோபிஸ் யார்? தேசிய புள்ளியியலின் தந்தைன்னு அறியப்படுறார் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஒன், சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீட்டு விகிதமும் அதிகரிக்கும். சரியா? சேமிப்பு விகிதம் அதிகரிக்கும் போது முதலீட்டு விகிதமும் அதிகரிக்கும்ன்றாரு. கரெக்டு தான். தொழில் சார்ந்த பொருளாதாரத்திற்கு கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல். சரியா? தொழில் சார்ந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல். வளரும் தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல். ஸோ தன்னிறைவு அடையாத இறக்குமதி பதிலீட்டுகளுக்கு ஆதரித்தல் அல்லது ஊக்குவித்தல். சரியா? ஸோ இதுவும் சரியாக தான் இருக்குது. அதாவது தன்னிறைவு அடையாத சூழ்நிலையில் நம்ம இறக்குமதி செய்கிறதையும் நம்ம வேறு வழி இல்லை, அதையும் செஞ்சு தானே ஆகணும். ஸோ 4மே இங்கே சரியாக தான் இருக்குது. இறக்குமதி முதலீட்டுக்கு ஆதரித்தல் அல்லது ஊக்குவித்தல். ஸோ 44 ஆப்ஷன் டி 4மே சரியாக தான் இருக்குது. ஸோ 45வது கேள்வி பாருங்கள். 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் பின்வரும் இலக்குகளை அவற்றின் தொடர்புடைய துறைகளுடன் பொருத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய விளைவு. ஸோ 2012 to 17 கணக்குக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன், 88,000 மெகாவாட் மின் உற்பத்தி அதிகரிப்பு. ஸோ 30% மொத்த சேர்க்கை விகிதம் இதில் கல்வியில். ஜிடிபியில் 2.5% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள்லேருந்து. எம்எம்ஆரை 100ஆக குறைத்தல் சுகாதாரத்துறை இல்லையா? ஸோ 4, 2, 3, 1. 45 ஆப்ஷன் ஏங்க சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ பொருளாதார கேள்விகள் முடிஞ்சது. ஸோ யூனிட் 8லேருந்து ஒரு 25 கேள்விகள் இருக்குது, பார்க்கலாம். 46வது கேள்வி, சங்க இலக்கியத்தை வாய்மொழி பாடல்கள் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ சங்க இலக்கியத்தை வாய்மொழி பாடல் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார்? கைலாசபதி அவர்கள். சரியா? ஸோ தமிழ் வீரநிலை கவிதை அப்படிங்கிற நூலில் வந்து இதை அவர் சொல்லியிருக்கார். சரியா? சங்க இலக்கியத்தை வாய்மொழி பாடல் என்று குறிப்பிட்டவர் கைலாசபதி அவர்கள். சரியா? ஸோ 47வது கேள்வி, அகநானூறு எத்தனை பிரிவுகளை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அகநானூறு எத்தனை பிரிவுகளை உடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை பிரிவுகள்? 3 பிரிவுகள். சரியா? களிற்றானை நிறை, மணிமேடை பவளம், இன்னொன்று என்ன? ஸோ நித்திலக்கோவை இல்லையா? ஸோ களிற்றானை நிறை, மணிமேடை பவளம், நித்திலைக்கோவை. ஸோ அகநானூரில் 3 பிரிவுகள். ஸோ 47 ஆப்ஷன் பி. 48வது கேள்வி பாருங்கள். எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யார்? ஔவையார். ஸோ தனிமகனார், பரணர், கபிலர் யாருமே கிடையாது இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி. சரி, 12th இருக்கிற புறநானூறு பாடல் வாயிலோயே வாயிலோயே அப்படின்ற புறநானூறு பாடல் இருக்குது இல்லையா? ஸோ அந்த பாடலில் வரக்கூடியது தான். எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு சோறு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள். ஸோ 48 ஆப்ஷன் டி சரியாக இருக்குது. 49 சங்கத்தமிழ் மாலை 30 என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 30 பாசுரங்களை கொண்ட ஆண்டாள் அம்மையாருடையது. சரியா? திருப்பாவையில்
குறிப்பிடுறாங்க. சங்கத்தமிழ் மாலை என்று. 49 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 50வது கேள்வி பாருங்கள். சங்கம் என்னும் சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட காலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போது? கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? சங்கம் என்னும் சொல் எப்பொழுது பயன்படுத்தப்பட்டது? கிபி 7ஆம் நூற்றாண்டு. 50 ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது. 51வது கேள்வி பாருங்கள். கழக இலக்கியம் எத்தனை புலவர்களால் பாடப்பட்டது? சரியா? கழக இலக்கியம் இருக்குது, மிஸ்டேக், சங்க இலக்கியம். சரியா? அதுதான் கழகம்னு மாற்றி ஆகிருக்கு. ஸோ சங்க இலக்கியம் எத்தனை புலவர்களால் பாடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை புலவர்களால் பாடப்பட்டது? 473 புலவர்களால் 2381 பாடல்கள் பாடப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ 51 ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்குது. 52 வீரயுக பாடல் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ வீரயுக பாடல் என்று அழைக்கப்படுவது சங்க இலக்கியங்கள். சரியா? புறநானூறு போதாதா இல்லையா? ஸோ 52 ஆப்ஷன் ஏ வீரயுக பாடல் என்று அழைக்கப்படக்கூடியவை சங்க இலக்கியங்களே. 53வது கேள்வி பாருங்கள். ஆத்திச்சூடிக்கு முன்னோடியது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஆத்திச்சூடி யாருடையது? ஔவையாருடையது. ஸோ ஆத்திச்சூடிக்கு முன்னோடியாக எது இருக்குன்னா முதுமொழி காஞ்சி இருக்குது இல்லையா? ஸோ 53 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ முதுமொழி காஞ்சிலிருந்து தான் ஆத்திச்சூடியோட செயல் வந்திருக்கு. ஸோ 54வது கேள்வி. 9 தொண்டு என்று குறிக்கும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 9 தொண்டு என்று குறிக்கக்கூடிய நூல் எது? இயலாதி. சரியா? ஸோ 54 ஆப்ஷன் சி 9 தொண்டு என்று குறிப்பிடும் நூல். 56வது கேள்வி பாருங்கள். 55வது கேள்வி. விநாயகரை கடவுள் வாழ்த்து பாடலில் போற்றும் முதல் நூல். சரியா? ஸோ விநாயகரை கடவுள் வாழ்த்து பாடலில் போற்றக்கூடிய முதல் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்த நூல்? 570. சரியா? ஸோ 570 ஆசிரியர் மூவாதையார் இல்லையா? ஸோ விநாயகர் வழிபாட்டை கடவுள் வாழ்த்து பாடலுள் போற்றும் முதல் நூல் 570. ஸோ 55 ஆப்ஷன் சி. 56வது கேள்வி பாருங்கள். 10 பாட்டில் 2 நூல்கள் எழுதியது எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 10 பாட்டில் 2 நூல்களை எழுதியது எத்தனை பேர்? 2 பேர் இல்லையா? ஸோ நக்கீரனார், கடியலூர் உருத்திர கண்ணனார். நக்கீரருடையது திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை. கடியலூர் உருத்திர கண்ணனார் பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இல்லையா? ஸோ 56 ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. ஸோ 57வது கேள்வி. அறத்தோடு நிற்றல். சரியா? ஸோ அறத்தோடு நிற்றல் என்னும் அகத்துறையோடு தொடர்புடைய நூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அறத்தோடு நிற்றல் என்னும் அகத்துறையோடு தொடர்புடைய நூல் குறிஞ்சிப்பாட்டு. சரியா? ஸோ 261 பாடல்கள் கொண்டது. சரியா? ஸோ ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்ததாக, கபிலர் தமிழ் சொல்லிக் கொடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த நூல் தான். சரியா? ஸோ அறத்தோடு நிற்றல் என்னும் அகத்துறையோடு தொடர்புடைய நூல் எதுன்னு கேட்டால் குறிஞ்சிப்பாட்டு. சரியா? ஸோ 57 ஆப்ஷன் ஏ. 58வது கேள்வி பாருங்கள். சங்க இலக்கியத்தை சான்றோர் செய்யுள் என்று போற்றியவர் யார்? சரியா? சங்க இலக்கியத்தை சான்றோர் செய்யுள்னு போற்றுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் போற்றியவர் யார் அப்படின்றது கேள்வியாக இருக்குது. ஸோ பேராசிரியர். சரியா? சங்க இலக்கியத்தை சான்றோர் செய்யுள் என்று போற்றியவர் பேராசிரியர் அவர்கள். சரியா? ஸோ தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கார். அடுத்து 59வது கேள்வி. தண்டாபத்து என்னும் அதிகாரம் எந்த நூலில் இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தண்டாபத்துன்ற அதிகாரம் எந்த நூலில் இருக்குது? முதுமொழி காஞ்சி இல்லையா? 10 அதிகாரம் 10 பாடல் இல்லையா? ஸோ மொத்தம்
100 பாடல் இல்லையா. ஸோ 59 ஆப்ஷன் ஏ. தண்டாபத்தி என்னும் அதிகாரம் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு? முதுமொழி காஞ்சியில் இடம்பெற்றிருக்கிறது. 60வது கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அகநானூறு பாடலிருந்து குறிஞ்சி சரியா 118, முல்லை 134 தான் முல்லை இல்லையா. மருதம் 146, நெய்தல் தான் 120 சரியா. 2 3 4 1 2 3 4 1 ஆப்ஷன் ஏ. 60வது கேள்வி ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 61வது கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஸோ எது சரியாக பொருந்திருக்கு அப்படிங்கிறது கேள்வி சரியா. ஸோ எது சரியாக பொருந்திருக்கு? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ கண் பேசும் ஊற வழியால் அம்மூவரும் ஓடலானார் அப்படின்ட்டு. ஸோ குறிஞ்சி கபிலர் வந்திருக்கணும் இல்லையா. ஸோ முல்லை பேயனார். ஸோ பி இங்கே சரியாக பொருந்திருக்கு பாருங்கள். ஸோ 61 ஆப்ஷன் பி முல்லை பேயனார் கரெக்டாக பொருந்திருக்கு. 61 ஆப்ஷன் பி. 62 போகலாம். பொய்யா நாவிற் கபிலன் என்று புகழுரை தந்தவர் யார்? சரியா. ஸோ கபிலரை பொய்யா நாவிற் கபிலர் என்று புகழுரை தந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கபிலரை பொய்யா நாவிற் கபிலர்னு சொன்னது யார்? நப்பச்சல்லையார் சரியா. ஸோ 62 ஆப்ஷன் டி. ஸோ 63வது கேள்வி பாருங்கள். வேறுபட்டதை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ எது வேறுபடுது? வில்லியம், பாதிரி, வாகை, பெருங்குமிழ், அடுத்து தழுதாரை சரியா. ஸோ இந்த 5ம் வந்து இப்போ சிறுபஞ்சம் மூலம் இருக்க மாதிரி பெரும்பஞ்சம் மூலம்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து இந்த 5 மூலிகைகள் சரியா. அதில் பொருந்தாதது எது? நெருஞ்சி சரியா. ஸோ 63 ஆப்ஷன் டி. வேறுபட்டது பொருந்தாததாக கருதப்படுது நெருஞ்சி தான் சரியா. ஸோ 64வது கேள்வி பாருங்கள். தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ எது தவறாக இருக்குன்னு பாருங்கள். 5 50 மாறன் பொறையனார், ஆசாரக்கோவை பெருவாயில் முள்ளியார், நான்மணிக்கடிகை விளம்பினாகனார், ஏலாதி நல்லாதனார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா கனிமேதையார். ஸோ 64 ஆப்ஷன் டி இங்கே தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. 66வது கேள்வி பாருங்கள். கழுமலை போர் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ கழுமலை போர் குறிப்பிடும் நூல் எது? சரியா. இங்கே போர்னு வந்துருச்சு சரியா. ஸோ நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமே இல்லை இல்லையா. ஸோ களவழி 40 தான் ஒரே ஒரு புறநூல். ஸோ கண்ணை மூடி நம்ம களவழி 40 அழிச்சிட்டு போகலாம் சரிங்களா. ஸோ கழுமலை போர் பற்றி குறிப்பிடும் நூல் களவழி 40 சரியா. சேரமான் கணக்காயருக்கும் கணக்கால் இரும்புரைக்கும் கோச்செங்கானனுக்கும் கோச்செங்கான சோழனுக்கும் நிகழ்ந்த போர் வந்து கழுமலையில் தான் நடந்திருக்கும் சரியா. ஸோ அதனால் கழுமலை போர் குறிப்பிட்ட நூல் எதுனா களவழி 40 சரியா. 65 ஆப்ஷன் டி. 66வது கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. திருமுருகாற்றுப்படை நக்கீரனார், பெருநராற்றுப்படை சரியா. பெருநாற்றுப்படை எது? முடத்தாம கன்னியார், முல்லைப்பாட்டு நப்பூதனார், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இல்லையா. ஸோ 2 1 3 4 2 1 3 4 ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். 66 ஆப்ஷன் சி இங்கே கரெக்டாக இருக்குது. 67வது கேள்வி. பதிற்றுப்பத்தில் 6ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ பதிற்றுப்பத்தின் 6ஆவது பத்தின் பாட்டுடை தலைவன் யாருன்றது கேள்வி. ஸோ யார் 6ஆவது
பத்தியின் பாட்டுடை தலைவன் யார் பார்க்கலாம். யார்? இமயவரம்பனா, பல்யானை கட்சி, செங்குட்டுவனா, கலங்காய் கன்னியா? சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பெயர் தெரியாது. சரியா. ஃபஸ்ட்டும் 10த்தும் தெரியாதுன்னு படிச்சிருக்கும் இல்லையா. முதல் 10க்கும் கடைசி 10க்கும் தெரியாது. இரண்டாவது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். சரியா. மூணாவது யார்? பல்யானை கட்சி, செங்குட்டுவன். 4 கலங்காய் கண்ணி, நார்முடிஞ்சேரல். 5 கடல் பிறகோடிய செங்குட்டுவன் இல்லையா. 6வது தான் யார்? ஆடு கோட்பாட்டு சேரலாதன். சரியா. ஸோ 67 ஆப்ஷன் டி. 68வது பாருங்கள், மெய்கீர்த்திகளின் முன்னோடி. சரியா. மெய்கீர்த்திகளின் முன்னோடி யார்? பதிற்று10. சரியா. ஸோ மெய்கீர்த்திகளின் முன்னோடி யார்? பதிற்று10 சேர அரசர்களின் கொடை என்று அறியப்படுது இல்லையா. ஸோ 69வது கேள்வி பாருங்கள், 10 பாட்டு என்ற தொடரை முதலில் கையாண்டவர் யாருன்னு கேட்குறாங்க. 10 பாட்டு என்ற தொடரை முதலில் கையாண்டவர் மயிலைநாதர். சரியா. ஸோ 10 பாட்டு என்ற தொடரை முதலில் கையாண்டவர் மயிலைநாதர். ஸோ 70வது கேள்வி, அற இலக்கிய களஞ்சியம் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ அற இலக்கிய களஞ்சியம் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் கேட்குறாங்க. ஸோ யார் அவர்? காப்பா அரவாணன். அற இலக்கிய களஞ்சியம் எனும் நூலின் ஆசிரியர் காப்பா அரவாணன். சரியா. அடுத்து 70வது கேள்வி ஆப்ஷன் ஏ. 71வது கேள்வி பாருங்கள். ஸோ யூனிட் 8லேருந்து 25 கேள்விகள் முடிந்தது. ஸோ கடைசியாக ஒரு 5 கேள்வி சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துடலாம். ஸோ ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ செல்லின் பாகங்கள், சிறப்பு பெயர்கள். சரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா செல்லினுடைய ஆற்றல் மையம்னு சொல்லக்கூடியது. நுண்குமிழிகள் செல்லினுடைய சேமிப்பு கிடங்கு. நியூக்ளியஸ் ஸோ கட்டுப்பாட்டு மையம்னு சொல்லலாம். குளோரோபிளாஸ்ட் செல்லின் உணவு தொழிற்சாலை. லைசோசோம் செல்லின் தற்கொலை பையின்னு சொல்கிறோம். ஸோ 2 3 4 1 5 2 3 4 1 5 இல்லையா. ஸோ 71 ஆப்ஷன் ஏங்க சரியாக பொருந்திருக்கு. ஸோ 72 பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனி. சரியா. கூற்று ஏ, சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல்கள் புரத சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சரியா. ஸோ எண்டோபிளாச வலைப்பின்னல்கள் புரத சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிக்குது. கரெக்டு தான். காரணம், சொரசொரப்பான எண்டோபிளாச வலையில் ரைசோசோம்கள் இணைந்து காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. 72 ஆப்ஷன் ஏ சரியான விளக்கமும் கூட. ஸோ 73வது கேள்வி பாருங்கள், பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ பாருங்கள், மைட்டாசிஸ் செல்பகுப்பு 1879 பிளம்மிங் என்பவரால் கண்டறியப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டு தான். இரண்டாவது, உட்கரு பகுப்படைந்து 2 செய் உட்கருட்களை உருவாக்குவது சைட்டோசோம்கள் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைட்டோசோம்கள் கிடையாது. கெரியோகைனஸ். சரியா. ஸோ இப்போ 2 தவறாக இருக்குது. மைட்டோசஸ் செல்கள் பகுப்பின் ஒரு தாய் செல்லானது ஒரு ஒத்த செய் செல்களாக பகுப்படைவதால், சரி, 2 ஒத்த செய் செல்களாக பகுப்படைவதால் இது சமபகுப்பு எனப்படுகிறது. சரியா. ஸோ அப்போ தவறானது 2 தான். சரியா. சைட்டோபிளாஸில் ஏற்படக்கூடிய பகுப்பாய்வு வந்து சைட்டோபிளாசஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. சரியா. ஸோ உட்கரு பகுப்படைந்து சேய் உட்கருக்களும் உருவாகக்கூடிய நிகழ்வு தான் கேரியோகைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே 73 பி தான் தவறாக பொருந்திருக்கு. ஸோ 74வது கேள்வி பாருங்கள், செல் உட்கரு பகுப்பின் பின்வரும் படிநிலைகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்லினுடைய உட்கரு பகுப்பின் படிநிலைகளை கேட்குறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன வரும்? ப்ரோ நிலை, அடுத்து மெட்டா நிலை, அடுத்து அனா நிலை, நான்காவதாக டீலோ நிலை வரும் இல்லையா? ஸோ 2, 1, 3, 4. ஸோ ஆப்ஷன் சி 74 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 75வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத இணையை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எந்த இணை பொருந்தலை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஒன் மைட்டாசிஸ் மறைமுக பகுப்பு, ஏமைடாசிஸ் நேர்முக பகுப்பு, மியாசிஸ் குண்டல் பகுப்பு. சரியா? ஸோ பொருந்தாதது எது? 1 மற்றும் 2 இல்லையா? ஸோ இப்போது 75 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ இன்றைக்கான பொது அறிவிலிருந்து 75 கேள்விகள் பார்த்துட்டோம். ஸோ நன்றி. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா திருத்திக்கங்க.